அப்போஸ்தலர் 21:9, 10, 11 வசனங்கள். அதாவது பிலிப்பு என்கிறனுடைய வீட்டுக்கு செசரியா பட்டணத்தில் பிலிப்புடைய வீடு. பிலிப்பு என்கிற சுவிசேஷகன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியாவில் போய் சுவிசேஷம் அறிவித்த சுவிசேஷகன். அவனுடைய வீடு செசரியா பட்டணத்தில் இருந்தது. அவனுக்கு 4 குமாரத்திகள் இருந்தாங்களாம். அந்த 9வது வசனம் பாருங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். பிலிப்புக்கு எத்தனை குமாரத்திகள் இருந்தாங்க? 4 குமாரத்திகள். அவங்க கன்னியாஸ்திரிகளாக, அதாவது திருமணம் ஆகாமலே இருந்திருக்கிறாங்க. அந்த 4 பேருமே தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா இருந்தாங்க. ஒரே வீட்டுக்குள்ள 4 பேர் தீர்க்க தரிசனம். உங்க வீட்டில் ஒரு ஆளாவது இருக்குதா? சண்டை போடுறதுக்கு தான் ஆள் இருக்கு. செசரியா பட்டணத்தில் பிலிப்பு என்பவர் வீட்டில் 4 பெண்கள் இருக்காங்க. அந்த 4 பெண்களும் திருமணமாகாதவர்கள். தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. மோகன் சி லாசஸ் என்ன சொல்றாரு? உங்க வீட்டில் யாராவது தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஆள் இருக்குதா? சண்டை போடுறதுக்கு தான் எல்லார் வீட்லையும் ஆள் இருக்குது, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த பைபிள் ஆனது ஒரு பேட்டர்ன், ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு எதை வச்சு எழுதப்பட்டதுன்னா நம்முடைய அங்கத்தை வைத்து. இந்த காலகட்டத்தில் யாரும் 4 பெண்கள் யாரும் வீட்டில் இல்லை தொடர்ச்சியாக. அப்படியே இருந்தாலும் திருமணமாகாத இல்லை, அப்படியே திருமணமாகாத இருந்தாலும் யாரும் தீர்க்க தரிசனம் இங்கே சொல்கிறது கிடையாது இந்த காலகட்டத்தில், இக்காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்ததை எழுதி வச்சுருக்காங்க. ஏன் இதெல்லாம் இப்படியெல்லாம் எழுதி வைக்கணும்? அது ஏன்றது விஷயம் நம்முடைய ஐயா மோகன் சி லாசஸ் அவருக்கு தெரியாது. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம். இது ஏன் இந்த விஷயம் நடந்துருது? ஏன் இந்த ஒரு வீட்டில் திருமணமாகாமல் 4 பெண்கள் இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரியாது. அதனுடைய ரகசிய மறைபொருள் இவருக்கு தெரியாது. இந்த வேதமானது நம்முடைய அங்கத்தை விளக்குது. எதை வச்சு விளக்குது? ஆட்களை வைத்து விளக்குது. எப்படி? அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த ஆட்களை வைத்து, நபர்களை வைத்து நம்முடைய அங்கத்தின் செயல்பாடுகளை இந்த வேதத்தை விளக்குறார். ஒரு வீடுனா அது நம்முடைய சரீரம். அந்த சரீரத்திலே 4 பெண்கள் திருமணமாகாது இருக்கிறார்கள்னா நம்முடைய கை, கால், 2 கைகள், 2 கால்களை குறிக்கிறது. இது மாதிரி ஆட்களை வைத்து நம்முடைய அங்கத்தின் செயல்பாடுகளை விளக்குகிறது. இப்போ யார் வீட்லேயும் 4 பெண்கள் இல்லை, திருமணமாகாத இல்லை, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறது கிடையாது. இதெல்லாம் அந்த காலத்தில் நடக்க வச்சு அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி வேதத்திலே அதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நம்முடைய அங்கத்தை தான் அங்கே ஆட்களை வைத்து அங்கே வர்ணித்திருக்கிறது வேதம். கர்த்தர் வர்ணித்திருக்கிறார். ஒரு வர்ணனை புத்தகம் அது பைபிள், வாழ்க்கை வர்ணனை புத்தகம். இதெல்லாம் நம்முடைய ஐயா திரு மோகன் சி லாசஸ் அவர்களுக்கு தெரியாது. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சபை கட்டிட ஜபம், கைத்தட்டுறது, பாட்டு பாடுறது, காலையிலேருந்து ஜோம் பண்ணுறது, சாயந்தரத்துலேருந்து ஜோம் பண்ணுறது, ஊரூரா ஓடி ஜோம் பண்ணுறது, இதுதான் தெரியுமே. வேற ஒன்று இவருக்கு தெரியாது. இது ஒரு மோசமான நிலைமை தான். இவருடைய நிலைமை ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமை தான். ஒரு நல்ல விஷயத்தை, தேவையான விஷயத்தை நமக்கு அவர் புரிஞ்சுக்கினா தானே அது நம்ம மக்களுக்கு சொல்லுவார். இது மாதிரி இப்போது வயநாட்டில் வெள்ளம் வந்தது. திடீர்னு மக்கள் நிறைய பேர் வீடுகள்லாம் இழந்து வாழ்வாதாரத்தை எழுந்துட்டாங்க. அப்படியாப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நம்புற இவர் ஏன் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கக்கூடாது? வயநாட்டில் வெள்ளம் வரப்போகுது, எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்க, கேரளாவில் மழை வரப்போகுது, நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு ஏன் அதெல்லாம் இவர் சொல்ல மாட்டாரு? மற்றவங்க யாருன்னா சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்குற மோகன் சி லாசஸ் அவர்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாமே. கேரளாவில் மழை வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது, உயிரிழப்பு வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருந்தாருன்னா, தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தாருன்னா நம்ம அதை செயல்படுத்தியிருக்கலாம். இவர் ஒன்றுத்தையும் செல்லாத வாயை மூடிக்கிட்டு அவர் வேலையை பார்த்துன்னு போய்கின்னு வந்துன்னு இருந்ததுனால இன்னைக்கு பேரழிவு இவரால் சொல்ல முடியாது. அது வேற விஷயம். என்ன, இவருக்கு அந்த பவர் கிடையாது. இந்த பவர் யாருக்கும் இது வரைக்கும் கொடுக்கல, இக்காலகட்டத்தில் யாருக்கும் கொடுக்கல. நான் தான் தீர்க்க தரிசி சொல்லிருக்க அளவுக்கு யாருக்கும் இங்கே பவர் கொடுக்கல. என்ன, அதனால் இங்கே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பைபிள். ஏன்னா
அதை தூக்கிக்கிட்டு ஊர் ஊராக போய்க்கின்னு மணிகள்களை படிச்சுக்கின்னு இருக்கிறதுக்கு இங்கே அது உருவாக்கப்படலை பைபிள். இந்த விஷயத்த நான் எப்படி சொல்கிறேன்னா, பைபிளுடைய உண்மைத்தன்மை எனக்கு விளங்கிடுச்சு. அதனால் எனக்கு புரிஞ்சு போச்சு. அதை தான் தைரியமாக சொல்கிறேன். பல விஷயங்களோடு ஒப்பிட்டு சொல்கிறேன். பல கடந்த கால விஷயத்தையும் இந்த கால விஷயத்தையும் ஒன்றுபடுத்தி ஒற்றுமைப்படுத்தி நான் விளக்கின்னு இருக்கேன். ஏன் எதையும் நம்பி நம்முடைய வாழ்க்கையை வீணாகி விடக்கூடாது, நம்முடைய நேர காலத்தையும் எந்த கடவுள் பெயரை சொல்லி கூட வீணடித்துக்கூடாது என்பது கடவுளின் நோக்கம், இறை நோக்கம். அவருடைய பெயரை சொல்லி கூட நமக்காக இந்த ஒரு நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை வீணடிப்பது என்பது அந்த நம்மை படைத்த கர்த்தருக்கே அது பிடிக்காத விஷயம். நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், எதிர்காலம் சிறப்பாக வளமான வாழ்க்கை வாழ வேண்டும், வியாதி இல்லாத வறுமை இல்லாத வாழ வேண்டும் அப்படின்றதுக்காகவே உருவாக்கப்பட்டது இந்த பைபிள். அதை இவரெல்லாம் விளக்கி சொல்றது கிடையாது. பைபிள் இருந்து ஒரு போலி கள்ள தீர்க்க தரிசனத்தை இன்னைக்கு நானும் தீர்க்க தரிசனம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ள போதகர்கள் ஆங்காங்கே எழும்பி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இப்போ தீர்க்க தரிசனம்ன்றத என்னங்க, அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்களை போங்க அப்படின்னு ஒரு தீர்க்க சொல்லுவார். நீங்கள் அங்கே சண்டைக்கு போங்க, கர்த்தர் உங்களை அந்த ராஜாவை உங்கள் கையில் ஒப்படைப்பார், நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப. அதே மாதிரி நடக்கும். அங்கே வித்தியாசம் கிடையாது. அது பைபிளோடு முடிந்து விட்டது. தீர்க்க தரிசனன்றது என்னது? நடந்ததை சொல்கிறதா, நடக்க போகிறத சொல்கிறதா, நிகழ்ந்து இருக்கிறது சொல்கிறதா, வரப்போகிறவங்கள சொல்கிறதா, முடிந்தவங்களை சொல்கிறதா, வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்கள சொல்கிறதா? இது மாதிரி பைபிள்லேயே முடிந்து விட்டது அந்த விஷயத்தெல்லாம். அதை நம்ம பகுத்து ஆராய்ந்து பகுத்தறிவோடு நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வர விஷயத்தை நாம் அதனோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் நிஜ வாழ்க்கையை, அன்றாட நம்முடைய தேவைகளை, நம்முடைய கடமையை நாம் செய்யும் செயலை செவனை செய்தால் வெற்றி நிச்சயம் என்பதில் சந்தேகமில்லை. இந்த தவறான தகவல்களை தரும் இந்த மாதிரி போகர்சிடாசஸ் போன்றவர்கள் அவர்களிடமிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த ஏமாற்று பேச்சுகளையும் வேதத்திலிருந்து வசனத்தை அப்படியே பேசிக்கின்னு அதனுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் தெரியாத, மறைபொருள் ரகசியம் தெரியாத வசனத்தை அப்படியே பேசிக்கிட்டு தீர்க்க தரிசனம் அப்படின்னு பேசிக்கிட்டு மக்களை குழப்பிக்கின்னு பயமுறுத்திக்கின்னு அவங்ககிட்ட காசை வாங்கிக்கின்னு இருக்கிறதுல இனிமே இதெல்லாம் நடக்காது. இது ஒரு தேவையில்லாத விஷயம். மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு தேவையில்லாத விஷயத்தை தான் இவங்க தீவிரமாக செய்கிறாங்க. எப்படி பயன்படாத விஷயத்தை இவங்க பல மணி நேரம் செய்கிறாங்க, பல மணி நேரம் பிரசங்கமாக பேசுகிறாங்க. மனுஷனுக்கு ஒரு துளியும் பயன்படாத விஷயத்தை தான் இவங்க வேதத்திலிருந்து பல மணி நேரம் விளக்கத்தை கொடுக்குறாங்க. வேதமானது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, அன்றாட வேலை சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்தப்பட்டது, நம்முடைய சந்ததி சம்பந்தப்பட்டது, தலைமுறை சம்பந்தப்பட்டது. இவற்றையெல்லாம் நம்ம ஆராய்ந்து அறிந்து புத்துணர்ச்சியோடு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியோடு நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை நாம் கொண்டு சென்றால் வெற்றி நிச்சயம், ஆனந்தம், இன்பம் எல்லாம் நாம் கைகூடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.